நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் தனுஷுக்கு மாத்திரம் இல்ல, அவரோட சேர்ந்த எங்களுக்கு தான். இந்த இட்லி கடை பொறுத்த மட்டும் நான் திருவிளையாடல் படத்துக்கு அப்புறம் நடுவுல 2 படம் நடிச்சேன். அதுல பெரிய கேரக்டர் ஒண்ணு இல்ல. இந்த படத்துல ஒரு அருமையான கதாபாத்திரம். உங்க எல்லாருக்கும் இப்ப தனுஷுங்கிற ஒரு 16 வயசு இளைஞன் ஆரம்பிச்சு இந்த படத்துல சொல்ற விஷயத்தையே தான் கதையா சொல்றது தான் பல பேர் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு விஷயம் தான் தம்பி அருண் விஜய் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு உதாரணம் வேணா தம்பி அருண் விஜய் டயர்ட் ஆகிறது இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்திரலான்னு சின்சியரா முயற்சி பண்ணிட்டே இருக்க ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி நம்ம தான் ஹீரோ ஆயிட்டமே, நம்ம தான் டைரக்டர் ஆயிட்டமே, நம்ம தான் ப்ரொடியூசர் ஆயிட்டமே, இங்கிலீஷ் படமெல்லாம் நடிச்சோமேன்னு தன்னிறைவு இல்லாம இன்னும் உழைச்சுக்கிட்டே இருக்கிற அவர்கள். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மோட்டிவேஷன். ஒரு சினிமாக்காரனா எல்லாரையும் தேடி எங்க படத்தை பத்தி உங்களுக்கு நாங்க விளம்பரப்படுத்துறோம், அதுல நாங்க பயனடைகிறோம்ங்கிறது உண்மை. சமயத்துல உங்களுக்கு எங்களால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, பணம் இல்லாம இருக்கலாம், நம்ம ஏழ்மையில இருக்கிறோம், வறுமையில இருக்குமேங்கிற தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். அதுக்கு மிக முன்னுதாரணமா நிறைய விஷயங்களை ஒவ்வொரு மேடையிலையும் தனுஷ் அவர்கள் வலியுறுத்திட்டே இருக்காரு. சோ இதுலயும் சொல்றேன்னா, வறுமை இருந்ததுனாலதான் நம்ம உழைப்போம், தேடுவோம், பணக்காரனாவோம். நீ தின வேலைக்கு போறாரு, நம்மளும் வேலைக்கு போறோம். நீ டெய்லி பிளைட்ல போனாரா, நம்ம சைக்கிள்ல போவோம், நடந்து போவோம். உழைக்காமல் எதுவும் வர்றதில்லை. அது ஒண்ணுதான் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் சொல்றாரு. நீங்க அவருக்காக இங்க நின்று இங்க நிக்கிறதுக்கு என் சார்பாகவும் எங்க பட தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் உங்க அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.